டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு. வாழ்க்கை என்பது வழுக்கி விழுத்தும் சேற்று வழி பயணமாகும் என்ற தலைப்பில், வாழ்க்கையில் தடைகள் தடங்கள் விபத்து இழப்பு எது வரினும் எமது வாழ்வு முடிந்துவிட்டது என்று துயரப்படாமல் எமது பயணத்தை தொடர வேண்டும். விழுந்தாலும் எழுந்து பயணிப்பதே வாழ்க்கை என்பதை விளக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய இளம் சமூகம் அல்லது சமூக மட்டத்தில் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சில இழப்புகள், துயரங்கள், பாதிப்புகளை கண்டு பலர் தங்களையே இழந்துவிட துடிக்கிறார்கள். நாம் இனி என்னத்துக்கு இந்த வாழ்க்கை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன். ஆகவே இவ்வாறான மனநிலையிலிருந்து நாங்கள் உங்களை எங்களை சுமூக வாழ்வுக்கு வர வைக்கவும், அதற்கு தான் நான் இந்த எண்ணத்தை சொல்லுவோம். அது முதல் வேலை ஒவ்வொரு நாளும் விடிய விடிய எழுந்த உடனே முதல் உடற்பயிற்சி செய்யணும். அப்போ உடல் எல்லா உறுப்புகளும் ரத்தோட்டம் போகும். அப்போ மூளைக்கும் ரத்தோட்டம் போகும், சிந்திக்க வாய்ப்பு இருக்கும், அது நல்ல முடிவெடுக்க வாய்ப்பு. மற்றது மனத்தை சுத்தப்படுத்தும். மனத்தை சுத்தப்படுத்தணும்னா நான் இன்றைக்கு இன்னும் நல்லது செய்வேன் என்ற ஒரு எண்ணத்தை விதைக்கவும். இப்போ அந்த நல்லதை செய்கிறதுக்கு நான் இப்படி இன்றைய காலையில் எழுந்தவனும் முயற்சி செய்வேன். இதுதான் பாடி ப்ளஸ் மைண்ட் ப்ளஸ் என்று உடலை தயார்படுத்துதலும் அல்லது மனத்தை தயார்படுத்தும். அது காலையில் எழுந்தவொன்னே இதை செய்யும். அப்போ இந்த காலையில் இதே மருந்தாக பாவித்து நீங்கள் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா இதே போன்று அவர்களும் செய்திருக்கலாம், மற்றவர்களும் செய்திருக்கலாம் என்று என்ன தோன்றும். அவை பாதிப்புகள் வரத்தான். நாங்கள் இப்போ மேடு பள்ளம் இல்லாத பாதையும் இல்லை, கல் முள்ளோ கரடு முரடு இல்லாத பாதையும் இல்லை, மழை வந்தால் வெள்ளம் தண்ணி தேங்காத இடங்களும் இல்லை, சில வீதிகள் 6 மேலே தண்ணி ஓடுறதும் இல்லை, சைக்கிளை உருட்டி கொண்டு போவோம். வாழ்க்கையிலும் அப்படி வரலாம். அதை நாங்கள் எப்படி பாதையில் கல்லு முள்ளு கரடு முரடு மேடு பள்ளம் தவித்து நல்ல வழிக்கு ஏறி போகிறோமோ அதே போன்று சில துயரங்கள், இழப்புகள், பாதிப்புகள் வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நாங்கள் நல்லது மகிழ்ச்சியாக நடந்து போவோம். துயரத்தை குறைச்சி அல்ல நட்டத்தை விட்டு லாபம் ஈட்டுற வழியை தேடுவோம். வாழுவது என்பது நாங்கள் நினைக்கிற வரையும் வாழலாம், யாரும் தடுக்கலாம். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் குறுகிய காலத்தில் முடிக்கக்கூடாது. எங்களது வாழ்க்கை நீண்ட காலம் இருக்கு. துயரங்களை கண்டு நாங்கள் அஞ்சக்கூடாது, இழப்புகளை கண்டு நாங்கள் அஞ்சக்கூடாது. ஆகவே நாங்கள் எங்களோட பயணம் பிழைச்சி போச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஷட் டவுன் ஆகிட்டு என்று கலங்கக்கூடாது. புது வழி இருக்கு, புது திட்டம் போடுவோம், புது எண்ணங்களை நாங்கள் தலையில் ஏற்றுவோம், நாங்கள் புது வழியில் பயணிக்க முயற்சி எடுப்போம். அந்த புதிய எண்ணங்களுக்கு ஊடாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்வதனூடாக நீண்ட காலம் வாழ முடியும். எமது சமூகத்துக்கு தேவை ஒவ்வொரு பிறையையும் நீண்ட காலம் வாழ வேண்டும். இழப்புகள் வரும், துயரங்கள் வரும், நட்டங்கள், பாதிப்புகள் வரும். அதிலிருந்து எப்படி விடுவித்துக் கொள்வது, அதற்கான வழிகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதிலிருந்து நாங்கள் வீடுபட்டு மகிழ்ச்சியான இந்த தன்னம்பிக்கையோடான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுப்பதுதான் எங்களோட வெற்றிகரமான நீண்ட காலம் வாழக்கூடிய இருக்கும். அவை காலையில் எழுந்ததும் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, பிறகு உறுதி பூணுதல், நான் இன்று நல்லதாக வாழ்வேன், இன்றைய நாள் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் அன்று காலந்தோறும் ஒவ்வொரு நாளுமே அவ்வாறு முடிவெடுத்து நல்ல எண்ணங்களை விதைத்து நல்ல எண்ணங்கள் கூட செயற்பட்டு எங்களை மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்து நீண்ட காலம் வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.